ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரித்திகா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. அயலி சிவா கிட்ட சொல்லி அழுகுறாங்க. என்னால் என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது சிவா சொல்கிறாங்க, இங்கே பாரு அயலி, நம்மளுக்கு உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ நேராக நீ அவங்க கிட்ட போயிட்டு சொன்னேன்னா யாருமே உன்னைய நம்ப மாட்டாங்க. எல்லாரும் உன்னைய தான் தப்பாக பேசுவாங்க. இந்த கல்யாணம் நடந்தது உனக்கு பிடிக்கல, உன் தங்கச்சிக்கு வசதியான வாழ்க்கை அமைஞ்சது பிடிக்கல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன்னைய தான் தப்பா பேசுவாங்க அயலி. அதனால நீ இந்த விஷயத்த மறைக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி அயலி கிட்ட சிவா சொல்றாங்க. அயலி சொல்றாங்க, எப்படி சிவா குற்றவாளி இவன் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கிருந்து ஒரு அதிகாரி கால் பண்றாங்க சிவாவுக்கு. என்ன சிவா, நான் ப்ரூஸ்லியோட போனையும் உன்கிட்ட கொடுத்துட்டேன். அந்த எக்ஸ் யாருன்னு இன்னும் நீங்க கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த போனை வச்சு இன்னும் நீங்க கண்டுபிடிச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட அந்த அதிகாரி கேட்குறாங்க. அப்போ சிவாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்லை சார், நாங்கள் வந்து அந்த எக்ஸுக்கு கால் பண்ணோம். அவர் காலை அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஃபோன் கட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அதிகாரிங்களாம் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது. சீக்கிரமாக அந்த எக்ஸை கண்டுபிடிச்சி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு அந்த அதிகாரி சொல்லிடுறாங்க. அப்போ சிவா வந்து அயலி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு அயலி, அதிகாரிங்களாம் எப்போ ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சீக்கிரமா அந்த எக்ஸை கொண்டு போய் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அயலி சொல்றாங்க, இனிமேட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது சிவா, ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு சிவா சொல்றாங்க, உன்னால முடியலன்னா விட அயலி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அயலி வந்து ப்ரூஸ்லி நம்பர்ல இருந்து கபிலனுக்கு கால் பண்றாங்க. அப்போ கபிலன் அந்த போனை அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. டே ப்ரூஸ்லி, எங்கடா போன? உன்னால பாரு அந்த வருமா என்னைய டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அயலி ப்ரூஸ்லி நம்பர்ல இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரூஸ்லி எங்க கஸ்டடியில இருக்கான், அவன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான்டா, அடுத்து நீடா மாட்டிக்க போற அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே கபிலன் அந்த காலை கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ சிவா வந்து அயலி கிட்ட சொல்றாங்க, இததான் அயலி நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன், இனிமேட்டு நம்ம ஆக்ஷன் எடுக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த சைடு கபிலனுக்கு ப்ரூஸ்லி போலீஸ்ல மாட்டிக்கிட்டானே, அவன் மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான், நம்ம ஜோலியே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. இப்போ பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் ஊர்வலம் போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்போ கபிலன் வந்து ரூம்குள்ள போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வராங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ரித்விகா திட்டிக்கிட்டே இருக்காங்க, என்ன ட்ரெஸ் இடு, உனக்கு ஒழுங்கா ட்ரெஸ் கூட செலெக்ஷன் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கபிலன் சொல்றாங்க, இங்க பாரு ரித்திகா, இந்த ட்ரெஸ் எங்க அக்கா தான் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ரித்திகா சொல்றாங்க, என்ன எப்ப பாரு அக்கா தான் இது பண்ணாங்க, அக்கா தான் இதை செலக்ட் பண்ணாங்க அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க, ஏன் உனக்கு சுயமா எதுவுமே செலக்ட் பண்ணி போட தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ரித்திகா சொல்ல அதை கேட்ட கபிலன் சொல்றாங்க, இங்க பாரு ரித்திகா, இப்படியெல்லாம் பேசாத, அக்கா காதுல விழுந்துச்சுன்னா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ரித்திகா சொல்றாங்க, ஆமா எப்ப பாரு அவங்கதான் இந்த வீட்டை அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க வந்து அவங்களுக்கு பயந்து பயந்து போறனாலதான் அவங்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ செல்வராணி சொல்றாங்க, யார்மா நீனு, இப்ப வந்துட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன தெரியும் இந்திராணிய பத்தி? இந்திராணி எங்க எல்லாத்துக்குமே எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து பார்த்து செய்யறா, அவ எது செஞ்சாலும் எங்களுக்கு நல்லதா தான் இருக்கும், இன்னொரு தடவை அவளை பத்தி இப்படி எல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி செல்வராணி ரித்திகாவை திட்டுறாங்க. அப்போ கபிலன் இந்திராணிய, அம்மா நீ உன் வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா கூட போயிடுறாங்க. ரித்திகா கபிலன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இந்திராணி வராங்க. என்ன கபிலன், ரெடி ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ரித்திகா இந்திராணியை பார்த்து திட்டுறாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, புருஷன் பொண்டாடி பேசிக்கிட்டு இருக்கும் போது இப்படி இடையில வந்து பேசுறீங்க, கொஞ்சம் கூட நாகரிகமே உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ரித்திகா வந்து இந்திராணியை திட்டுறாங்க. அதுக்கு இந்திராணி சொல்றாங்க, என்னம்மா நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், ரெடி ஆயிட்டீங்களா தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு இவ்வளவு கோபப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கபிலன் வந்து சொல்றாங்க, ரித்திகா கொஞ்சம் அமைதியா ஏறி, அக்கா டென்ஷன் ஆனாங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ரித்திகா சொல்றாங்க, ஆமா இப்படி எல்லா வாயும் அடைக்கிறனாலதான் அவளோட ஆட்டம் அதிகமா இருக்கு, இரி நான் தான் இப்பதான் வந்துட்டேன்ல, இனிமேட்டு இந்த வீட்டோட நிர்வாகம் எல்லாத்தையுமே என்னோட கண்ட்ரோலுக்கு நான் கொண்டு வர போறேன், உனக்கு எதிரா எல்லாத்தையுமே திருப்பி விட்டு உனக்கு எதிரா நான் எல்லாரையுமே திருப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ஊர்வலம் போறதுக்கு காரும் வந்துடுது. அதுல ரித்திகா கபிலன் ரெண்டு பேருமே ஏறிடுறாங்க. அப்போ வர்மா தான் கபிலனுக்கு போன் பண்றது. வர்மா கபிலன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. கபிலன், நீ ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட உண்மையை சொல்லு, ப்ரூஸ்லி எங்க இருக்கான், அவன் மட்டும் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான், அவ்வளவுதான், நம்மளோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு
வர்மா கபிலன் கிட்ட சொல்றாங்க. "நீ மட்டும் உண்மைய சொல்லல. அடுத்து நான் உங்க அப்பாவ தான் கடத்த போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும்போது, கபிலனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் ரொம்பவே பயத்துல இருக்காரு. கார் வந்து ஊர்வலம் போய்க்கிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல பட்டாசு வெடிக்கிற சவுண்ட் கேட்டு, அப்படியே அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. அப்போ கபிலன் வந்து கத்துறாங்க, "அப்பாவ கடத்திட்டாங்க, அப்பாவ கடத்திட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஓடுறாரு. அந்த சைடு பார்த்தா, உதயகுமார வர்மாவோட ஆளுங்கலாம் கடத்திட்டு போயிடுறாங்க. அப்போ ஐலி, சிவா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் உதயகுமார காப்பாத்துறதுக்காக போறாங்க. அப்போ உதயகுமார ஒரு வழியா அங்கருந்து காப்பாத்திடுறாங்க. அவங்க கையில இருக்கிற மோதிரத்த பார்த்து சிவா வந்து உதயகுமார் தான் தன்னோட அப்பா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சுட்டாரு. இவ்ளோ நாளா தன்னோட அப்பா யாரு என்னங்கிறது தெரியாம சிவா தேடிக்கிட்டே இருந்தாரு. இப்பதான் அவருக்கு உண்மையே தெரிஞ்சிருக்கு. உதயகுமார் தான் தன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் தான் உங்க பையன் அப்படிங்கிற உண்மைய சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்காரு சிவா. அங்க இருந்து உதயகுமார் எல்லாம் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போனா யாரு உதயகுமார கடத்தியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப பரபரப்பா இருப்பாங்க. அப்போ இந்திராணி சொல்லுவாங்க, "யாரும் பயப்படாதீங்க. எங்களுக்கு பிசினஸ் எதிரி நெறைய பேர் இருப்பாங்க. அவங்கள்ல யாராவது ஒருத்தவங்க தான் அப்பாவ கடத்தியிருக்கணும்." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ கபிலன் வந்து மனசுல நெனைக்கிறாங்க, "சாரிப்பா எல்லாம் என்னால தான். ஏன் தான் இந்த வர்மா இப்படி பண்றான்னே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்காரு. ரித்திகா வந்து கபிலன் கிட்ட கேட்குறாங்க, "என்ன கபிலன் நீ கல்யாணத்துலேருந்தே ரொம்ப டென்ஷனா இருக்க. ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கியா?" அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு கபிலன் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. "இல்ல ரித்திகா, இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணும். எங்க எதிரிங்களால எதுவும் ஆபத்து வந்துருமோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். வேற எதுவும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. இந்த சைடு அயலி, சிவா 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. குற்றவாளி யாருன்றத நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். இனிமேட்டு நம்ம ஆக்ஷன் எடுக்காம இருந்தா அது தப்பாயிடும். மேல் இடத்துல இருந்து நம்மளுக்கு பிரஷர் மேல பிரஷர் வந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அயலி சொல்றாங்க, "வேற வழி இல்ல சிவா. இந்த நேரத்துல நம்ம யாரு என்னங்கிற உண்மைய எல்லார்கிட்டயும் நிரூபிச்சு கபிலனை கையோட கூட்டிட்டு போனாதான் நல்லது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அந்த அதிகாரிங்கெல்லாம் நம்ம இன்னும் எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்காம இருக்கோமே சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம மேல டவுட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து சிவா கிட்ட சொல்றாங்க. அப்போ சிவா அயலி கிட்ட கேக்குறாங்க, "என்ன அயலி, எல்லாம் ஓகே தானே? நம்ம களத்துல இறங்கிருவோமா?" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அயலி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நான் மட்டும் ஐபிஎஸ் ஆபீசர் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சுச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு சிவா சொல்றாங்க, "எல்லாரும் உன்னைய பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க எலி. இவ்வளோ நாளா உன்னைய பார்த்தாலே யாருக்குமே பிடிக்காது. எல்லாரும் உன்னைய திட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா நீ தான் போலீஸ் ஆஃபீசர் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சுச்சுன்னா எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுவாங்க. நீ எதுக்குமே கவலைப்படாத. நாம நம்ம வேலைய தானே பார்க்குறோம். உன் தங்கச்சிக்கு இந்த மாதிரி தான் விதி இருக்கணும்னு இருந்தா அத யாராலயுமே மாத்த முடியாது. ஸோ இப்ப கபிலன நம்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வர்மா கூட யாரெல்லாம் லிங்க்ல இருந்தாங்க அவங்களெல்லாம் பிடிச்சா மட்டும் தான் இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ண முடியும். அப்படிங்கிற மாதிரி சிவா அயலி கிட்ட சொல்றாங்க. அப்போ அயலி சொல்றாங்க, "சரி சிவாவா, நம்ம ஆக வேண்டியத பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. மறுபடியும் ப்ரூஸ்லி நம்பர்ல இருந்து கால் பண்றாங்க. கபிலன் அந்த கால அட்டெண்ட் பண்ணி பேசுறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. ஒரு வழியா அந்த கால அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அயலி பேசிக்கிட்டு இருக்காங்க. "நீயும் குற்றவாளி தான் எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ ரெடியா இருந்துக்கோ. அடுத்து உன்னைய தான் நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போனோம்." அப்படிங்கிற மாதிரி அயலி கபிலன் கிட்ட சொல்றாங்க. இத கேட்டதுமே கபிலனுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. இப்பதான் நம்மளுக்கு கல்யாணமே முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்னா ரித்திகா என்ன நினைப்பான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மண்டைய பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. சீக்கிரமா அயலி ஒரு போலீஸ் ஆஃபீசர் அப்படிங்கிற உண்மை எல்லாத்துக்குமே தெரிய வரணும். அப்பதான் எபிசோட் வந்து வேற லெவல்ல போகும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.